நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா அப்படின்னு அப்போலேருந்து எசப்பாடிட்டே இருக்காரே தவிர, நாங்களும் எதிர்கட்சிகள் அவர் வரவை நோக்கி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்ல தாவேகாவோட பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்களோ இல்ல திரு ஆதவர்ஜுனா அவர்களோ இதுக்கு பொறுப்பேற்க தயாரா? ஒத்த கேள்வி. இது ஒரு மூவி ஷோ. இன்னி வரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகனா தான் இன்னுமே லைவ்ல இருக்காரு. இன்னைக்கு திரு விஜய் அவர்களை ஒரு நடிகரா பாக்குறாங்களா இல்ல ஒரு அரசியல் தலைவரா பாக்குறாங்களான்றதுக்கு பதில் இதுல இருக்கு. எதுக்கு வராங்க? ஒரு செல்ஃபி எடுக்கணும், அவர்கிட்ட போய் ஒரு மாலை போடணும், துண்டை தூக்கி போடணும், நம்ம துண்டை அவர் தலையில கட்டிக்கணும், அதை நான் எடுத்து ட்ரெண்டிங் ரீல்ஸ் ஆக்கணும். இன்னி வரைக்கும் ஏன் மீடியாவை சந்திக்க திரு விஜய் அவர்கள் ஏன் வரல? இது வரைக்கும் மக்களோட மக்களாக இருந்து களத்துல இறங்கி வேலை செய்ய போறேன்னு சொல்லிதானையா நீ வந்த களத்துல? அப்ப வாயா விவாதத்துக்கு. திமுக நீட் எதிர்க்கிறதுனா நானும் நீட் எதிர்க்கிறேன். திமுக வக்ஃப் எதிர போராடுதுன்னா நானும் இறங்கி போராடுறேன். தேர்தல் நெருங்க கட்சி விட்டு கட்சி மாறுவாங்களா மேம்? அந்த மாதிரி தாவேக்கால பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல? தாவேக்கால இருந்து போய் சேர்றதுக்கு வேணா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. இது ஒரு நியாயமான அரசியல் குறிக்கோளான்னு பார்த்தா இது ஒரு கேள்விக்குறிதான். ஜனநாயகன் ஒரு மூவியோ, தாவேக்கா ஒரு மூவி. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிரியாஸ்ரீ மேடம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேம். இன்னைக்கு பேச போறதும் நம்ம தாவேக்கா பத்தி தான் மேம். ஓ மேம், இப்போ என்னன்னா லாஸ்ட்டாக 2 மாநாடுகள் நல்லா வெற்றிகரமாக தாவேக்கா நடத்தி முடிச்சாங்க. இப்போ அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, திருச்சியில் வர செப்டம்பர் 13ஆம் தேதி ரோட் ஷோ பிளான் பண்ணுறாங்க. எவ்வளோ மண்டை உருள போதோ? ஏன் மேம்? சரி சொல்லுங்க. ஆரம்பிக்க போகிறாங்க. 2 வாட்டி கோரிக்கை வச்சுருக்காங்க திருச்சி போலீஸ்கிட்ட. ஆனால் 2 வாட்டியுமே திருச்சி போலீஸ் மறுத்துருக்காங்க, அனுமதி மறுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்சி ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அது மட்டும் இல்லாமல் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு ஒரே ஆரம்பிக்க போகிறாராம். ஸோ அப்படி நடத்தும்போது அங்கே நிறைய கூட்டம் கூடும், நிறைய போக்குவரத்து நெரிசலாகும், நிறைய ஏதாச்சும் பப்ளிக் பிரச்சனை வருன்ற காரணத்துக்காக போலீஸ் அனுமதி மறுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் ஒரு பாயிண்ட் முன்னெடுத்து வச்சிங்க. தாவேக்கா 2 மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக கோட் அண்ட் கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு. திரு விஜய் அவர்கள் நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா அப்படின்னு அப்போலேருந்து எசப்பாடிட்டே இருக்காரே தவிர, நாங்களும் எதிர்கட்சிகள் அவர் வரவை நோக்கி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்பதான் அவர் வருவாரு, எப்பதான் பஞ்சு டைலாக் பேசுவாரு, எப்பதான் நம்ம அதை வச்சு ட்ரால் பண்ணலான்னு நாங்களும் வெயிட் பண்ணி தான் இருக்கட்டும். வரட்டுமே, இறங்கட்டுமே, களத்துல இறங்கட்டுமே. திருச்சியில வரேன்னு சொல்லியிருக்காரு. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம இப்போ மதுரை மாநாட்டில் பார்த்தோம். எங்கேயோ ஊர்லேருந்து தள்ளி பல கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல பண்ணும்போதே அவ்வளோ மண்டை உருண்டுச்சு, அவ்வளோ பேருக்கு அடி காயம், அவ்வளோ பொது மக்களுக்கு சேதம், அவ்வளோ பொது சேர் எல்லாம் உடைச்சி தூக்கி போட்டு எவ்வளோ ஒரு கலாட்டா. அதாவது இது ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி தெரியல. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நாளைக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திருச்சியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, தாவேகாவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் இல்ல தாவேகாவோட பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்களோ இல்ல திரு ஆதவர்ஜுனா அவர்களோ இதுக்கு பொறுப்பேற்க தயாரா? ஒத்த கேள்வி. அது எப்படியும் அவங்களுக்கு பொறுப்பு? அவங்க காவல்துறை தானே பொறுப்பு. ஓ, அதாவது நீங்க கூட்டுற கூட்டம் அப்படி. இது வரைக்குமே நம்ம மாநாட்டில் பார்த்துட்டோம். உங்க மக்கள் இந்த அளவுக்கு ஒரு பவுன்சர்ஸை வச்சே கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் என்னையா நடத்துறீங்க? எனக்கு முதல் கேள்வி, இங்கே என்ன நடக்குது? இது ஒரு அரசியல் கூட்டமா? அரசியல் விவாத மேடையா? இதுதான் முதல் கேள்வி. இது ஒரு மூவி ஷோ. இன்னி வரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகனா தான் இன்னுமே லைவ்ல இருக்காரு. இப்ப மதுரை மாநாடு நடந்தது கூட அவர் ஒன்றும் இல்லை, அவரோட ஸ்கிரிப்டை விட்டுருங்க, அவர் பேசின ஸ்கிரிப்டை விட்டுருங்க. அவர் ஸ்டேஜில் என்ட்ரி ஆனதுலேருந்து, ஏன் மதுரையில் என்ட்ரி ஆனதுலேருந்து, ஸ்டேஜ் வந்ததுலேருந்து, ஸ்கிரிப்டை வச்சு படித்ததுலேருந்து, அந்த ரேம்ப் வாக்,
அது இன்னொரு காமெடி. அந்த ரேம்ப் வாக் வந்ததுலேருந்து எல்லாமே ஸ்கிரிப்டட். அவர் அந்த இடத்த விட்டு போற வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்டட். அது ஒரு மூவி ஷூட்டிங் ஷெட்யூலா தானே நடந்துச்சு. அப்போ இன்னி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ஒரு மூவி ஷோ. ஒரு மூவி ஷோவை ஏன் பொது இடத்துல நடத்துறீங்க? நீங்க ஒரு தியேட்டர் எடுத்து நடத்துங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க? இப்போ எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்கள் கூட தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. இது வரைக்கும் ஆரம்பிச்சு 3 மாசத்துக்கிட்ட ஆக போகுது. பாதி தொகுதிக்கு மேலே முடிச்சிட்டாரு. ஸோ அவர்லாம் பண்ணிட்டு தானே மேம் இருக்காரு. நல்ல ரொம்ப சூப்பரான கேள்விமா. திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல பழுத்த தலைவர். தமிழக அரசியல்ல ஊறின தலைவர். பல தேர்தல்களை சந்திச்ச ஒரு தலைவர். இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்துறாரு அவர்னா அது ஒரு அரசியல் விவாத மேடை. அவர் ஒரு ஊருக்கு போறாருன்னா, இப்ப மதுரைக்கு போனாரு, அங்க ஒரு மேயர் இந்த பிரச்சனைய, இங்க ஒரு 200 crore ஸ்கேம் நடந்தது, அதை பத்தி பேசினாரு. ஒரு இடத்துக்கு போனாருன்னா அவங்க விவசாயிகள் பிரச்சனை இருந்தா அதை பத்தி விவாதிக்கிறாரு. சோ மக்களும் அவருக்கு எதிர்மறை விவாதம் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு ஆன் த ஸ்பாட் அவருக்கு பதில் கொடுக்கிற ஒரு நிலையில அவர் இருக்காரு. அந்த ஒரு தலைவரா அந்த இடத்துல அவருக்கு அரசியல்ல ஊறின ஒரு தலைவரா இருக்காரு. இன்னைக்கு மக்களோட மக்களா இருந்து ஒரு இடத்துக்கு போறாருன்னா அந்த இடத்துல மக்களோட பிரச்சனைகள் என்ன, இன்னைக்கு மக்கள் எதனால 2026 எலெக்ஷனை நோக்கி இந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு பேசுற ஒரு தலைவர் திரு எடப்பாடியார். அங்க வர கூட்டம் பாத்தீங்கன்னா அரசியல் கூட்டம். ஒரு அரசியல் நோக்கம் உள்ள ஒரு எலெக்ஷனை நோக்கி உள்ள ஒரு தொண்டர்கள் கூட்டமா மட்டும்தான் பார்க்க முடியும். இது வரைக்கும் திரு எடப்பாடியார் அவர்கள் கூட்டத்துல சேரை தூக்கி உடைச்சிருக்காங்களா? இல்ல 100 அடி கம்பம் விழுந்திருக்கா ஏதாவது இன்னோவா கார் மேல? இல்ல ஏதாவது மக்களுக்கு சேதம் நடந்திருக்கா? இல்ல பொது உடைமைகளுக்கு ஏதாவது சேதம் நடந்திருக்கா? இல்ல மக்கள் கம்பத்து மேலேருந்து மரத்து மேலேருந்து குதிச்சிருக்காங்களா? இந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா? அது ஒரு ப்ராப்பரான அரசியல் மேடை, அது ஒரு ரோட் ஷோ, அது ஒரு அரசியல் கூட்டம். இங்கே நடக்கிறது என்ன? தாவைக்கால நாளைக்கும் திருச்சியில் வந்து மக்கள் வந்து விஜய் அவர்களை கேட்க தானே செய்வாங்க. அந்த தொகுதியில் பிரச்சனைகள் இருந்தாலும் விஜய் அவர்களை கேட்க தானே செய்வாங்க. சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கு திரு விஜய் அவர்களை, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விவாதம். தமிழக மக்கள் இதை நோட் பண்ணணும். இன்னைக்கு திரு விஜய் அவர்களை ஒரு நடிகரா பாக்குறாங்களா இல்ல ஒரு அரசியல் தலைவரா பாக்குறாங்களான்றதுக்கு பதில் இதுல இருக்கு. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் கூட்டத்துல வரவங்க ஒரு அரசியல் கேள்வியோட வராங்களா? ஒரு அரசியல் நோக்கத்தோட வராங்களா? ஒரு மக்கள் பிரச்சனையோட வராங்களா? எதுக்கு வராங்க? ஒரு செல்ஃபி எடுக்கணும், அவர்கிட்ட போய் ஒரு மாலை போடணும், துண்டை தூக்கி போடணும், நம்ம துண்டை அவர் தலையில கட்டிக்கணும், அதை நான் எடுத்து ட்ரெண்டிங் ரீல்ஸ் ஆக்கணும், ஒரு வைரல் ஆக்கணும். இந்த ஒரு நோக்கத்தோட தானே மக்கள் அவரை நோக்கி வராங்க. ஒரு இன்னைக்கு மக்களோட களத்துல என்ன பிரச்சனை, இன்னைக்கு இந்த தொகுதியில திருச்சியிலேயே எடுத்துப்போமே, என்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை வந்து தாவைக்கா எப்படி வந்து சால்வ் பண்ண போகுது அப்படின்னு அவர் பேச போறாரா? இன்னொரு 4 பஞ்ச் டைலாக ஸ்கிரிப்ட் எழுதி பேசிட்டுதான்னு போக போறாரு. இதை நீங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் தானே நீங்க சொன்னீங்க. இதை நீங்க மைக் எடுத்துட்டு வீடியோ கால்ல ஹாய் நண்பர்களே, நண்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு ஒரு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பர்மிஷன் வாங்கறதுக்கு அங்க வந்து ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணி எதுக்கு இவ்வளோ ஒரு, இதுவே ஒரு மூவி ஷோ மாதிரி இருக்கே, இதுக்கு என்ன அவசியம்? இன்னைக்கு திரு விஜய் அவர்களால சரி, அப்படி யாராவது ஒரு அறிவு கூர்ந்த மக்கள் அந்த இடத்துலேருந்து அவர் ரசிகர்கள்லேருந்து ஒருத்தங்க கேட்டுட்டாங்கன்னா கூட இன்னைக்கு திரு விஜய் அவர்களால அதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திச்சு அதுக்கு ஆன் த ஸ்பாட் பதில் சொல்லக்கூடிய தலைவரா திரு விஜய் அவர்கள். இன்னி வரைக்கும் அவர் பொதுவுல வெளியில வந்ததே ரொம்ப கம்மி. 1.5 வருஷமா அரசியல் களத்துல இருக்காருன்னு சொல்றோம். 1.5 வருஷம் ஒரு சின்ன பீரியட் தான். ஆனாலும் அந்த 1.5 வருஷம் அயலாக உழைச்சாரா அவரு? களத்துல இறங்கி உழைச்சாரா? எவ்வளோ பொது பிரச்சனைகள் நடந்துச்சு தமிழ்நாட்டில். கெவின் அவர்கள் ஆணவ கொலை வழக்காக இருக்கட்டும், அஜித்குமார் கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை இப்போ தூய்மை பணியாளர்கள் இஷ்யூவாக இருக்கட்டும், எவ்வளோ மாற்றி அடுத்தடுத்து வர இஷ்யூஸ். திரு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எடுத்து அவரால் ஒரு விவாத மேடையில் நம்மளோட உட்கார முடியுமா?
இன்னி வரைக்கும் ஏன் மீடியாவை சந்திக்க திரு விஜய் அவர்கள் ஏன் வரல இது வரைக்கும்? ஏன்னா ஸ்கிரிப்டட்ல இன்னி வரைக்கும் அவர் பொதுவுல வர்றது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட். இன்னி வரைக்கும் அவர் நடிகனா தான் இருக்காரு. திரு விஜய் அவர்கள் யாருன்றத இன்னி வரைக்கும் மக்கள் பார்க்கவே இல்லை. அது ஒரு பர்தா பின்னாடி தான் இருக்கு. அவர் இன்னுமே ஒரு பர்தா பின்னாடி தான் தன்னை மறைச்சிட்டு இருக்காரு. அவர் விஜயா தன்னை வெளியில காட்ட பயப்படுறாரு, மக்களை சந்திக்க பயப்படுறாரு. அதனாலதான் பவுன்சர்ஸை வச்சு தன்னை சுத்தி ஒரு தடுப்பு உருவாக்கிக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு திரு விஜய் அவர்களே எப்படி தெரியும்? ஒரு மாஸ்டர்ல வர ஜேடியா தெரியும், ஒரு லியோவா தெரியுமே தவிர திரு விஜய் அவர்கள் உண்மையாலும் யாரு, திரு விஜய் அவர்கள்ன்றத யாரு அப்படின்றத அவர் எங்கேயுமே காட்டலையே இன்னி வரைக்கும். ஒரு பர்தா பின்னாடி தானே தன்னை மூடி வச்சிருக்காரு. ஒரு உண்மையான தலைவரா இருந்தா இன்னைக்கு களத்துல இறங்கட்டும், பர்தாவை விளக்கட்டும், மக்களை தைரியமா சந்திங்க. அந்த தைரியம் கூட இல்லைன்னா எதுக்கு நீங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண வரீங்க? மேம், நீங்கள் வந்து விஜய் அவர்களை வந்து விவாதத்துக்கு கூப்பிடுறீங்க, ஆனால் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து விவாதத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. நீங்க எப்படி நல்ல விஜய் கேள்வி. சொல்றீங்க? நல்ல கேள்வி. அதுதானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட விவாதத்துக்கு வர பயப்படுவார். இப்போ கூட போன வாரம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் ஜெர்மனி லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் இவங்க இதான் கேட்க போகிறாங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரு. அப்படி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைமை. இதை ஒரு மாற்றம் பண்ணணும், இதில் ஒரு மாற்றம் வேணும் தானே திரு விஜய் அவர்கள் நான் களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ விவாதத்துக்கு வாங்க, மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனையை விவாதம் பண்ணுங்க, பேசுங்க. அப்புறம் உங்களுக்கும் மற்ற கட்சிகள் தலைவர்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? அப்ப நீங்களும் மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி தான். அப்ப தமிழ்நாட்டு நாங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நான் ஒரு மாற்றம் கொண்டு வர போறேன், நான் ஒரு ஜனநாயகனா மக்களோட மக்களாக இருந்து களத்துல இறங்கி வேலை செய்ய போறேன்னு சொல்லிதானையா நீ வந்த களத்துல. அப்ப வாயா விவாதத்துக்கு பேசுங்க, மக்களோட பிரச்சனைகளை பேசுங்களேன். அப்புறம் இவருக்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு திருச்சியில ஒரு பிரச்சனை, மக்கள் வந்து கேட்குறாங்க, ஒரு விவசாயி வந்து கேட்குறாரு, எனக்கு நெல் இந்த விலை போகுது, எனக்கு இவ்வளோ விலை வந்தால் நல்லா இருக்கும், 1000 ரூபாய் போகுது, 2000 ரூபாய் வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்குறாருன்னா இன்னைக்கு திரு விஜய் அவர்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? தெரிஞ்சுதான் வந்திருப்பாரு, எல்லாம் தெரிஞ்சுதானே அரசியலுக்குள்ள இறங்கியிருப்பாரு. ஓ, இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விவாதத்தை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரா? திரு எடப்பாடியாரை சொன்னீங்க. திரு எடப்பாடியார் அவர் கூட்டத்தில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, அவர் உடனே பதில் சொல்றாரு. ஏன்னா அவர் அரசியல் களத்தில் தினம் இருக்காரு. அந்த மாதிரி திரு விஜய் அவர்களால் இன்னைக்கு பேச முடியுமா? இல்லை, அவரால் பேச முடியலன்னா கூட அவர் அரசியலுக்கு புதுசு, சரி நான் இன்னும் ஒரு 2 எலெக்ஷன் சந்திக்கணும்னு இருந்தா கூட, அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டணி, அந்த மாதிரி ஒரு தலைமையை உங்க கூட வச்சிருக்கீங்களா? உங்க கூட இருக்கிறவங்களாவது அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு திமுக நீட் எதிர்க்கிறதுனா நானும் நீட் எதிர்க்கிறேன், திமுக வக்ஃப் எதிர போராடுதுன்னா நானும் இறங்கி போராடுறேன். அதாவது வக்ஃப் போராட்டத்துல இவங்க போராடிட்டு இருக்காங்க, தாவேகா அணிவர்கள் மீடியா போய் கேட்குறாங்க வக்ஃப் பத்தி. அவர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கே வக்ஃப்னா என்னன்னு கூட தெரியல. இந்த அளவு காலையிலேருந்து கூவிட்டு இருக்காங்க. அப்போ அது வரைக்கும் அவருக்கு என்னன்னே புரியாம கத்திட்டு இருக்காங்களா? அப்ப திமுக என்ன பண்றாங்களோ அதே தான் தாவேகாவும் பண்றாங்க. கண்டிப்பா திமுகவோட பி டீம் தான் அவங்க ஸ்டிக்கர் ஆட்சினா இவங்க போஸ்டர் ஆட்சி. ஆமா, அப்ப வந்து மாநாட்டுல வந்து திமுக எதிர்த்து பேசினாரு. அதுதானே பிரச்சனையே. ஏன்னா இவர் திமுகவோட எதிர்மறை ஓட்டுகளை தான் வாங்க பிரிக்க பாக்குறாரு. அதுதானே பிரச்சனையே. திமுகவால இறக்கப்பட்ட ஒரு பி டீம் தான் திரு விஜய் அவர்கள். 2021 கமலஹாசன் எப்படியோ அது இன்னும் 2026 அப்புறம் வெளிச்சத்துல வரும். ஸோ இவர் வந்து திமுகவோட எதிர்மறை ஓட்டை தானே பிரிக்க பார்க்குறாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நிஜமாவே ஒரு அரசியலில் களத்தில் இறங்கணும்னா ரோட் ஷோ பண்ணுற, சரி ரோட் ஷோ ஒரு எலெக்ஷனை நோக்கி ஒரு அணுகுமுறையாக இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த போது ஏன் களத்தில் வரல? ஏன் மக்களாக இருந்து மக்களோட பிரச்சனைகளை பேசலை? இந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இருக்கா? இல்லை அவர்கிட்ட கூட அந்த கேள்வியை எதிர்நோக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்கா? இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தான் ஒன்லி ஃபேஸ் ஆஃப் தாவேகா.
திரு விஜய் அவர்கள் இல்லைன்னா சப்போஸ் இந்த எலெக்ஷன் கூட்டணிக்கே இந்த ரோட் ஷோக்கே எடுப்போமே, திரு விஜய் அவர்கள் அந்த ஒரு ரோட் ஷோக்கு போலன்னா அங்க அந்த கூட்டம் வருமா? வராது. அப்போ இன்னைக்கு தாவேக்கால திரு விஜய் அவர்களை தாண்டி ஒண்ணுமே இல்ல, இட் இஸ் ஜீரோ. தேர்தல் நெருங்க கட்சி விட்டு கட்சி மாறுவாங்களா மேம்? அந்த மாதிரி தாவேக்கால பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல? தாவேக்காலே இருந்து போய் சேரறதுக்கு வேணா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு இன்னி வரைக்கும் களத்துல இறங்கல. எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு. இன்னும் அவர் களத்துல இறங்கல, இன்னும் அவர் மக்களை சந்திக்கல. இப்ப ரோட் ஷோ பண்ணாலும் என்ன பண்ண போறாரு? அவர் ஒரு கேரவேன்ல உட்காந்துட்டு மேல உட்காந்துட்டு தான் பேச போறாரு தவிர ஃபுல்லா பவுன்சர்ஸ் வைக்க போறாரு. மக்களை நேர போய் எங்க சந்திக்க போறாரு? மக்களை நேர சந்திக்க வேண்டாமா? மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்க வேண்டாமா? என்னைக்கு அவர் களத்துல இறங்கி மக்களா இருந்து மக்களை புரிஞ்சுக்க முடியலையோ, மக்களோட தலைவனா மக்களோட ஒரு குரலா எப்படி மக்கள் அப்படி ஏத்துக்க முடியும்? அவங்கள எப்படி தமிழ்நாடு அவரை ஒரு தலைவரா ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு ஒரு ரசிகர் பெருமக்கள் அவருக்கு இருக்கு. ஆனா அது ஒரு ரசிகர்கள் மட்டும்தான். விஜய ஒரு நடிகரா பாக்குற ஒரு ரசிகர் கூட்டம் தான். இல்லை, இப்படிதான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அரசுக்குள்ள வரும்போது சொன்னாங்க அவர் நடிகர்னு. ஆனா அவர் தலைவர் ஆகலையா? அதே மாதிரி விஜய் அவர்களும் தலைவராக வாய்ப்பு இருக்குல்ல? நல்ல கேள்வி. திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிகரா இருந்து அரசியல் இறங்கினவர். ஆனா அவர் வந்து திமுகல இருந்துட்டு பல தேர்தலை சந்திச்சுட்டு அதிமுகவை உருவாக்கி கொண்டு வந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அவ்வளோ ஒரு அரசியல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தான் அவர் அந்த பொசிஷனுக்கு வந்தாரே தவிர, இவரை மாதிரி குதிச்ச உடனே நான் சிஎம் அப்படின்றதெல்லாம் கனவு தான் தமிழ்நாட்டில். நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. இது வந்து ஒரு நியாயமான அரசியல் குறிக்கோளான்னு பார்த்தா இது ஒரு கேள்விக்குறி தான். திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படி வந்து ஜனநாயகன் ஒரு மூவியோ, தாவேக்கா ஒரு மூவி, அவ்வளவுதான். ஓகே மேம். தாவேக்காவை பற்றியும் திரு விஜய் அவர்களை பற்றியும் அவர் நடக்க போகிற ரோட் ஷோவை பற்றியும் வந்து நிறைய பேசுறாங்க. தாவேக்காவை பற்றியே இல்லை இன்னைக்கு. தாவேக்கா இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கட்சியே இன்னைக்கு இல்லை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஃபேஸ் ஆஃப் தாவேக்கா. திரு விஜய் அவர்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சியா ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, அந்த கட்சிக்கான ஒரு தலைமை இல்லை. ஸோ இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு தனிப்பட்ட நபரா வேணா பார்க்கலாமே தவிர தாவேக்காவோ ஒரு அரசியல் கட்சியா கூட, ஒரு வேலிடான அரசியல் கட்சியா கூட இன்னைக்கு எடுத்துக்கவே முடியாது. ஓகே, விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மேம். நன்றி. நல்லது.